டிராகன் பழத்தை எதுக்கு சாப்பிட்ட? இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? இப்போல்லாம் மனுஷங்களே நம்புறதில்ல. என்ன மாதிரி வெள்ளந்தியாக இருந்தால் கூட வேலை செய்கிறதும் கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டிராகன் பழமே பிடிக்காது. எனக்கு அது அலர்ஜி கூட. உனக்கு தெரியும்ல மிங்மிங், நான் உன்னை நம்புகிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு, சரியா? என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இப்படி வாய் கூசாமல் போய் சொல்கிற ஒருத்தரை இன்றைக்கி தான் நான் நேரில் பார்க்குறேன். உன் நடிப்பு திறனை பார்த்தா ஏதோ அந்த டிராகன் பழத்தை நானே சாப்பிட்டுட்டு உன் மேலே பழி போடுற மாதிரில இருக்குது. இப்போ என் பையில் ஒரு 10 ரூபா மட்டும் இருந்துருந்துச்சுன்னா அதில் ஒரு கண்ணாடி வாங்கி உன் முகத்தை நல்லா பாருன்னு நானே காமிச்சிருப்பேன். என்னோட ஆசையே இந்த உலகத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையும் சந்தேகம் எல்லாமே இருக்கும் தான். அல்லத உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. நீ அதை புரிஞ்சுக்கிறேன். கவலைப்படாத, நம்ம எப்படியாவது காசு சேர்த்து வச்சு ஒரு நல்ல லாயராக பிடிச்சி கேஸ் போடுவோம். உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீ தான் ஜெயிப்ப. இதுக்கு ஒரு லாயரு கேஸு வரையா?